வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற டாபிக் கீழே டபுள் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டபுள் ரீஃப்ராக்ஷன்னாலும் பை ரீஃப்ரிஞ்சன்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இந்த வீடியோவில் டபுள் ரீஃப்ராக்ஷன்னா என்ன, எந்த மெட்டீரியல் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ரெண்டு ரேஸ் என்னென்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல்லாம் இந்த ரெண்டு ரேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஸோ இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டபுள் ரீஃப்ராக்ஷன்? டபுள் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பை ரீஃப்ரிஞ்சன்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பை ரீஃப்ரிஞ்சன்ஸ். ஓகே, இந்த பை ரீஃப்ரிஞ்சன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. என்ன ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை சில மெட்டீரியல் வழியாக நம்ம அனுப்பும் பொழுது அந்த போலரைஸ்ட் லைட் போலரைஸ் ஆகிருக்கும். எப்படி போலரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, ரெண்டு ரீஃப்ராக்டட் ரேஸாக போலரைஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு ரே நம்ம அனுப்பும் பொழுது ரீஃப்ராக்ட் ஆகி வர ரேஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரேஸ் தானே வரணும். ஆனால் இங்கே வந்து 2 கைண்ட் ஆஃப் ரேஸ் வந்து வரும். இந்த 2 கைண்ட் ஆஃப் ரேஸில் ஒன்று வந்து ஆர்டினரி ரே அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ரேவும் ஒரே ஸ்பீடில் போகுமா, ஒரே டைரக்ஷனில் போகுமா அப்படின்னா போகாது. ஆர்டினரி ரே ஒரு டைரக்ஷனில் போகும், எக்ஸ்ட்ராடினரி ரே ஒரு டைரக்ஷனில் போகும். ஆர்டினரி ரேக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி ரேக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அன்போலரைஸ்ட் லைட்டை ஒரு மெட்டீரியல் வழியாக அனுப்பும் பொழுது அது ரெண்டு கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேயாக ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஒரு ரேவை ஆர்டினரின்னு சொல்லுவோம், இன்னொரு ரேவை எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்த மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கோ, எபிலிட்டி இருக்கோ, அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை ரீஃப்ரிஞ்சன்ட், அப்படி இல்லைன்னா டபுள் ரீஃப்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது டபுள் ரீஃப்ராக்ஷன்னா என்ன, பை ரீஃப்ரிஞ்சன்ட்னா என்ன? நம்ம ஜஸ்ட் அன்போலரைஸ் லைட்டை நம்ம ஒரு மெட்டீரியலுக்குள்ளார அனுப்புவோம். அந்த மெட்டீரியல் அந்த லைட்டை போலரைஸ் ஆக்கி ரெண்டு கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரெண்டு ரேஸும் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டபுள் ரீஃப்ராக்ஷன், அப்படி இல்லைன்னா பை ரீஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை அந்த மெட்டீரியல் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா, அதுக்குள்ளார ஆனைசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐசோட்ரோபி, ஆனைசோட்ரோபி, இந்த வேரியேஷன் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மெட்டீரியலில் ஒரு குவான்டிட்டி செக் பண்ணும் பொழுது அந்த மெட்டீரியலுடைய எல்லா பாயிண்ட்லேயுமே அந்த குவான்டிட்டி சேம் வேல்யூவை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷனை பொறுத்து அது மாறாது. வேறஸ் ஆனைசோட்ரோபி மெட்டீரியல் அப்படின்னா டைரக்ஷனை பொறுத்து அது வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராமீட்டருக்கு எந்த பேராமீட்டர் நம்ம செக் பண்ணாலும் ஒவ்வொரு டைரக்ஷன்லையுமே அது ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும். வேறஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் அது ஒரே மாதிரியான வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு, பேராமீட்டருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு மெட்டீரியலுக்கு ஆனைசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஐசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேரியேஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனைசோட்ரோபி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன், இட் வில் வேரி. ஐசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். ஸோ த parameter will not vary, the measurement of the values of parameter will not vary according to the direction அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி. வேரி ஆனிச்சு அப்படின்னா அது ஆனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மெட்டீரியலில் டைரக்ஷனை பொறுத்து அந்த மெட்டீரியலில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மெட்டீரியலில் ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மெட்டீரியலில் மட்டும்தான் எது நடக்க முடியும் அப்படின்னா இந்த டபுள் ரீஃப்ராக்ஷன் நடக்க முடியும், பை ரீஃப்ரிஞ்சன்ஸ் நடக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம ஒரு அன்போலரைஸ் லைட்டை இந்த மெட்டீரியல் வழியாக அனுப்பிட்டோம். அது வந்து போலரைஸ் ஆகி ரெண்டு கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸு நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸும் ஒரே டைரக்ஷனில் போலரைஸ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக போலரைஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு ரீஃப்ராக்டட் ரே ஒரு டைரக்ஷனில் போலரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரீஃப்ராக்டட் ரே அதுக்கு பர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் போலரைஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ 2 ரிசல்டட் ரேஸ் ஆர் போலரைஸ்ட் பர்பெண்டிகுலர்லி டு ஈச் அதர். ஓகேவா? 2 ரிசல்டிங் ரேஸ் ஆர் போலரைஸ்ட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அண்ட் எக்ஸிபிட் டிஸ்டிங்க்ட் ப்ராப்பர் பிஹேவியர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக போலரைஸ் ஆகிறதுனால இந்த ரெண்டு ரேஸினுடைய பிஹேவியரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சேமாக போலரைஸ் ஆகிருந்துச்சு, ஒரே டைரக்ஷனில் போலரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா பிஹேவியரில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய போலரைசேஷன் டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருக்குது.
ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் வந்து போலரைஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இதனுடைய பிஹேவியர்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 2 ரீஃப்ராக்டட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். 2 ரீஃப்ராக்டட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் வந்து ஒன்று வந்து ஆர்டினரி ரே அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ரே வந்து எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓ ரே, இ ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ரேஸ்க்குமே வந்து 2 கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 2 ரேஸுமே 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போலரைஸ் ஆகிருக்கும். ஒரு ரே போலரைஸ் ஆன டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் இன்னொரு ரே வந்து போலரைஸ் ஆகிருக்கும். அதனால இதனுடைய 2ஓட பிஹேவியரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் ஆர்டினரி ரேக்கு வேறு பிஹேவியர் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி ரேக்கு வேறு பிஹேவியர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டினரி ரேக்கு என்ன பிஹேவியர் இருக்கும் அப்படின்னா, ஆர்டினரி ரே நம்மளுடைய அன்போலரைஸ் லைட் ஒரு மெட்டீரியலுக்குள்ளார நம்ம அனுப்பும் பொழுது என்ன டைரக்ஷனில் அந்த அன்போலரைஸ் லைட் போணுச்சோ அதே டைரக்ஷன்லேயே தான் இந்த ஆர்டினரி ரேயும் ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டினரி ரேயோட டைரக்ஷனும் இந்த அன்போலரைஸ்டு ரேயோடைய டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பாத் மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டால், அன்போலரைஸ் லைட்டோட பாத்தும் இந்த ஆர்டினரி ரேயோடைய பாத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் இன்ஸ்டன்ட் வேவ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் லைட்டோட பாத்தும் இந்த ஆர்டினரி ரேயோடைய பாத்தும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரே டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணுது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், ஆர்டினரி ரே அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பாத்தில் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது ஆர்டினரி ரே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே. இந்த ஆர்டினரி ரே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணுவா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஒபே பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் இதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் ஐசோட்ரோபிக் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனைசோட்ரோபிக் அப்படின்னா டைரக்ஷனை பொறுத்து வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஆர்டினரி ரேக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும் எல்லா டைரக்ஷன்லையுமே. ஓகேவா? அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் இதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் யூனிஃபார்மாக இருக்கும். எல்லா டைரக்ஷன்லையுமே இதனுடைய ஸ்பீட் வந்து ஒரே ஸ்பீடாக தான் இருக்கும், சேம் ஸ்பீடாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த கிறிஸ்டலுக்குள்ளார இது ட்ராவல் ஆகும் பொழுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஆர்டினரி ரேனா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ட் ரே வந்து இன்ஸ்டன்ட் அன்போலரைஸ் லைட் என்ன பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ, என்ன டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இந்த ஆர்டினரி ரேவும் ட்ராவல் ஆகும். அண்ட் இது ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணும். இதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் எல்லா டைரக்ஷன்லையுமே சேம் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும் கிறிஸ்டலுக்குள்ளார. அப்படின்றது தான் ஆர்டினரி ரேவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. அடுத்தது எக்ஸ்ட்ராடினரி ரே. எக்ஸ்ட்ராடினரி ரே பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆர்டினரி ரேவோடைய பிஹேவியர்லேருந்து சில பிஹேவியர் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், சில பிஹேவியர் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டினரி ரே அன்போலரைஸ் லைட் என்ன டைரக்ஷனில் போதோ, என்ன பாத்தில் போதோ அதே பாத்திலே போகும், அதே டைரக்ஷன்லேயே போகும். வேற எக்ஸ்ட்ராடினரி ரேவோடைய பாத்தில் பெண்ட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கிறிஸ்டலில் அது பெண்ட் ஆகி ரீஃப்ராக்ட் ஆகி போகும். ஸோ அதில் பாத்தில் வேரியேஷன் இருக்கும் கம்பேர் டு ஆர்டினரி ரே. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணுமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இட் டசன்ட் ஒபே ஸ்னெல்ஸ் லா. வேறஸ் ஆர்டினரி ரே என்ன பண்ணுது, ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணுது. அண்ட் இதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா டைரக்ஷன்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இல்லை, இட் வேரிஸ் வித் டைரக்ஷன். ஓகேவா? ஆனால் ஐசோட்ரோபிக்கில் நம்ம என்ன பார்த்தோம், ஐசோட்ரோபிக் பிஹேவியரில் எல்லா டைரக்ஷன்லையும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அப்போது இது என்ன மெட்டீரியலாக இருக்கும், ஆனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி தான் இதில் இருக்கும். ஆனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் ஒவ்வொரு மாதிரியான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போது ஆர்டினரி ரேவோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கான்ஸ்டன்ட் இன் ஆல் டைரக்ஷன், எக்ஸ்ட்ராடினரி ரேவோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரிஸ் வித் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அண்ட் இது வந்து வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். என்ன கைண்ட் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எலிப்டிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஆர்டினரி ரே என்ன வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது முக்கியமான டிஃப்ரெண்ட், என்ன கைண்ட் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ரே எலிப்டிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஒவ்வொரு டைரக்ஷன்லையுமே இதனுடைய ஸ்பீட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? எதை பொறுத்து அப்படின்னா அதனுடைய ஆப்டிக் ஆக்சிஸை பொறுத்து. ஓகே. இப்போது ஒரு குயிக்காக ரெண்டுக்குமான கம்பேரிசன் பார்க்கலாம். ஓரேக்கும் ஈரேக்கும். ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணுமா? ஓரே ஒபே பண்ணும், ஈரே ஒபே பண்ணாது. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஓரேக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வேற ஈரேக்கு இட் வில் பி வேரியிங் வித் டைரக்ஷன். அண்ட் வேவ் ஃப்ரண்ட்டோட ஷேப் எப்படி இருக்கும்? ஸோ ஓரேவும் ஈரேவும் வேவ் ஃப்ரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஓரே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
வேறஸ் ஈரேவுடைய வேவ் ஃப்ரண்ட் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா எலிப்டிக்கலாக இருக்கும். அண்ட் ஓரே வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே சேம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். வேறஸ் ஈரே வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் இதனுடைய ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, போலரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பர்பெண்டிகுலர் டு த ஆப்டிக்கல் ஆக்சிஸ் பிளேன். ஆப்டிக்கல் ஆக்சிஸ் பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற டைரக்ஷனில் ஓரே வந்து போலரைஸ் ஆகும். வேறஸ் ஈரே எப்படி போலரைஸ் ஆகும் அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்சிஸ் என்ன பிளேனில் இருக்கோ அந்த பிளேன்லேயே கரெக்டாக போலரைஸ் ஆகிடும். ஓரே என்ன பண்ணும், அதுக்கு பர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் போலரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓரே அண்ட் ஈரே. ஓகே, இப்போது ஸ்பீடு எப்படி வேரி ஆகுது ஓரேக்கும் ஈரேக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆகிடும். வேறஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, லோவராக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மெட்டீரியலில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போது 2 கைண்ட் ஆஃப் கிறிஸ்டலை நம்ம டிவைட் பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். நெகட்டிவ் கிறிஸ்டல், பாசிட்டிவ் கிறிஸ்டல்னு. நெகட்டிவ் கிறிஸ்டலில் ஓரே ஃபாஸ்ட்டாக போகும், பாசிட்டிவ் கிறிஸ்டலில் ஈரே ஃபாஸ்ட்டாக போகும். இதை எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஈரேவுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓரேவுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ நெகட்டிவ் கிறிஸ்டலில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால தான் நெகட்டிவ் கிறிஸ்டலில் ஈரே ஓரேவோட ஃபாஸ்ட்டாக போகுது. நெகட்டிவ் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கால்சைட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம், கால்சைட் மெட்டீரியலை. ஓகே, பாசிட்டிவ் கிறிஸ்டலில் ஈரேவனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போது ஓரேக்கு தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ ஓரே ஃபாஸ்டர் தேன் ஈரே அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் கிறிஸ்டலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாசிட்டிவ் கிறிஸ்டலில் ஆர்டினரி ரே வேகமாக போகும், எதை விட எக்ஸ்ட்ராடினரி ரேவை விட. பாசிட்டிவ் கிறிஸ்டலுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டலை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒரு ஆப்டிக் ஆக்சிஸ் இருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்டலுக்குமே ஒரு ஆப்டிக் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்டிக் ஆக்சிஸை ஏன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா அன்போலரைஸ் லைட் இந்த ஆப்டிக் ஆக்சிஸ் வழியாக போகும் பொழுது கரெக்டாக இந்த ஆப்டிக் ஆக்சிஸ்லேயே போகுது அப்படின்னா அந்த இடத்துல போலரைசேஷன் நடக்கும். ஆனால் 2 ரேஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகாது. ஓகேங்களா? ஆர்டினரி ரே, எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படிங்கிற ஸ்ப்ளிட்டன்ஸே இருக்காது. ஏன் அப்படின்னா 2 ரேஸுமே வந்து ஒரே ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆனால் அதில் வேரியேஷன்ஸே இருக்காதுல்ல. ஸோ நோ பைஃப்ரிஞ்சன்ட். இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்காது, ஓரே ஈரே அப்படிங்கிற வேரியேஷன்ஸ் கிடைக்காது. 2 டிஃப்ரெண்ட் ரீஃப்ராக்டட் ரேஸ் கிடைக்காது. ஓகேவா? ஒரு சிங்கிள் போலரைஸ்ட் ரேவாக மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதா ஆப்டிக் ஆக்சிஸில் என்ன நடக்குதுன்னு? அட் ஆப்டிக் ஆக்சிஸ் when light ray travels along the optic axis there will be no birefringent because both rays are travels at the same speed. 2 ரேஸுமே வந்து ஒரே ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இங்கே வந்து ரேஸ்க்கு இடையில வேரியேஷன்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்பீட் வேரி ஆனால் தானே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆகும். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆனிச்சுன்னா இது ஒரு டைரக்ஷனில் போகும், அது ஒரு டைரக்ஷனில் போகும், இது ஒரு ஸ்பீடில் போகும், அது ஒரு ஸ்பீடில் போகும். ஸோ அப்போது 2 கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இங்கே ஸ்பீட் 2 ரேஸுமே வந்து ஒரே ஸ்பீடில் தான் போகுது. அப்போது இதில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும், இது வந்து ஓரே இது வந்து ஈரே அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. அப்போது அன்போலரைஸ் லைட் போலரைஸ் ஆயிருக்கும். ஆனால் தேர் வில் நாட் பி நோ செப்பரேஷன் பிட்வீன் ஆர்டினரி ரே அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரே. தேர் வில் பி ஒன்லி ஒன் ரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஆப்டிக்கல் ஆக்சிஸில் பைஃப்ரிஞ்சன் நடக்குமா அப்படின்னு கேட்டால், பைஃப்ரிஞ்சன்ஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நோ தான் ஆன்சர். ஓகேவா? தேர் வில் பி நோ டபுள் ரீஃப்ராக்ஷன் அட் த ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, ஓகே. அடுத்தது ஆன்ஐசோட்ரோபி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆன்ஐசோட்ரோபின்னா என்னென்னா டபுள் ரீஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆன்ஐசோட்ரோபி. அப்படின்னா தான் அந்த மெட்டீரியலோடைய ஃபிசிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனை பொறுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆனால் தான் அதனுடைய ஸ்பீட் வந்து வேரி ஆகும். ஸோ தட் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ரீஃப்ராக்டட் ரேஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஒரு மார்க் வச்சு ஒரு பேப்பரில் நம்ம அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கால்சைட் கிறிஸ்டலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கிறிஸ்டலோ வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பேப்பரில் ஒரு குட்டி மார்க் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மார்க் இருக்க மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ கால்சைட் கிறிஸ்டல் அது மேலே வச்சு பாருங்களேன். அப்போது உங்களுக்கு ஒரு ஸ்பாட் மட்டும் தெரியாது, அந்த சர்க்கிள் மட்டும் தெரியாது, 2 சர்க்கிள் தெரியும். அப்போது இதில் எது வந்து ஒரிஜினல் எது வந்து டூப்ளிகேட்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இதுதான் கால்சைட் கிறிஸ்டலினுடைய
இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ நம்ம 1 மார்க் தான் வச்சிருக்கோம் பேப்பர் மேல. ஆனா நமக்கு 2 மார்க் இருக்கிற மாரி தெரியும். கால்சைட் கிறிஸ்டல் வழியா பார்க்குறப்போ. ஸோ இதுல வந்து எது ஒரிஜினல், அ எது வந்து ஒரிஜினல் ரே, எது வந்து எக்ஸ்ட்ரார்டினரி ரே, இல்லாட்டி எது வந்து ஒரிஜினல், எது டூப்ளிகேட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும் பொழுது, இமேஜினரி ரே என்ன பண்ணும்? தட் இஸ் அந்த இ ரே, எக்ஸ்ட்ரார்டினரி ரே என்ன பண்ணும் அப்படின்னா, ஓ ரேவ வந்து சுத்தி வரும். ஓகே. ஓ ரேவ சுத்தி ரொட்டேட் ஆகும். நம்ம கிறிஸ்டல ரொட்டேட் பண்ண பண்ண. ஸோ இத வச்சு எது வந்து ஓ ரே, எது வந்து ஈ ரே அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். ஸோ இது வந்து சூப்பரா இருக்குல்ல? நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கே ஒரு பேப்பர்ல வந்து ஒரு ஸ்பாட் வச்சுட்டு, ஒரு பிளாக் ஸ்பாட்டோ இல்ல ஒரு ப்ளூ கலர் பென் வச்சு ஏதோ ஒரு ஸ்பாட் வச்சுட்டு, அது மேல கால்சைட் கிறிஸ்டல் வச்சு பார்க்கும்பொழுது 2 ஸ்பாட் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுல ஒண்ணு வந்து ஆர்டினரி ரேவா இருக்கும். இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரார்டினரி ரேவா இருக்கும். இதுல ஆர்டினரி ரே எது, எக்ஸ்ட்ரார்டினரி ரே எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல வந்து ரொட்டேட் பண்ணும்பொழுது, ஆர்டினரி ரே ஸ்டேஷனரியா அப்படியே இருக்கும். வேறஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ரே என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆர்டினரி ரேவ சுத்தி வரும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது ஆப்டிக் ஆக்சிஸ். ஸோ அத பத்தி நான் அங்கேயே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல கிறிஸ்டல் வந்து 2 ரேஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. வேறஸ் 2 ரேவும் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுறதுனால, இந்த இடத்துல வந்து ஒரு ரே மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். தேர் வில் பி நோ ஸ்ப்ளிட் இன் த ரேஸ். ஓகேவா? ஸோ தேர் வில் பி நோ டபுள் ரிஃப்ராக்ஷன் அக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஆப்டிகல் ஆக்சிஸ்ல ஒரு ஸ்பெஷல் டைரக்ஷன், நோ டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா இந்த ஆப்டிகல் ஆக்சிஸ் எங்க தான் இருக்கு? அந்த கிறிஸ்டலுக்குள்ளார தான் இருக்கு. ஆனா கிறிஸ்டலுக்குள்ளாரயே பாருங்க டபுள் ரிஃப்ராக்ஷன் நடக்காத ஒரு பார்ட்டும் இருக்கு. அந்த பார்ட் தான் இந்த ஆப்டிகல் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாங் த ஆப்டிகல் ஆக்சிஸ், ஓ ரே அண்ட் ஈ ரே ஹேவ் ஐடென்டிக்கல் ஸ்பீட். இது எதனால நடக்குது அப்படின்னா, அந்த ஆப்டிகல் ஆக்சிஸ் மேல ஓ ரேவும், ஈ ரேவும் சேம் ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுது. அதனால தான் ஸ்பீட்ல வேரியேஷன் இல்லாதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல வேரியேஷன் இருக்காது. ஸோ தட் பைஃப்ரிஞ்சஸ் வந்து நமக்கு அக்கர் ஆகாது. ஓகே. அடுத்தது எதெல்லாம் நம்ம பை ரீஃப்ரிஞ்சன்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எந்தெந்த மெட்டீரியல் வழியா அன்போலரைஸ் லைட் போகும்பொழுது 2 கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பை ரீஃப்ரிஞ்சன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பத்தி இங்க பார்க்கலாம். எல்லா டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலையுமே வந்து நம்ம பை ரீஃப்ரிஞ்சன்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம். எக்ஸப்ட் கியூபிக் சிஸ்டம். கியூபிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தாலுமே பை ரீஃப்ரிஞ்சன்ட்ட வந்து பை ரீஃப்ரிஞ்சன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ தட் தே ஆர் நாட் பை ரீஃப்ரிஞ்சன்ட் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற எல்லா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸுமே, டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல்ஸுமே வந்து இந்த பை ரீஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸிபிட் பண்ணும். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கால்சைட். கால்சைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் இந்த பை ரீஃப்ரிஞ்சன்ட் அப்படிங்கிற மெட்டீரியலாக இதை தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகேவா? இந்த இந்த கிறிஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பை ரீஃப்ரிஞ்சன்ஸ், அதாவது டபுள் ரீஃப்ராக்ஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணி காமிச்சுது. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எராஸ்மஸ் பெர்த்தோலின் அப்படின்றவங்க. பெர்த்தோலின் அப்படின்னா பார்த்தோலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எராஸ்மஸ் பெர்த்தோலின் அப்படிங்கிறவங்க 1669ல ஃபர்ஸ்ட் இந்த டபுள் ரீஃப்ராக்ஷனை இந்த கால்சைட் மெட்டீரியலில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒன் வேர்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. யார் கண்டுபிடிச்சா இந்த டபுள் ரீஃப்ராக்ஷனை? இந்த இயர் ஆஃப் 1669ல எராஸ்மஸ் பார்த்தோலின் அப்படின்றவங்க கால்சைட் மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டபுள் ரீஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ இது வந்து பாசிட்டிவ் கிறிஸ்டல். பாசிட்டிவ் கிறிஸ்டல்னா இதில் எந்த ரே வேகமாக போகும்? ஆர்டினரி ரே தான் வேகமாக போகும். எதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும்? எக்ஸ்ட்ராடினரி ரேயோடைய அது அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்து மைக்கா. மைக்காவும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஐஸும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இன்டியூஸ்டு பை ரீஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டியூஸ்டு பை ரீஃப்ரிஞ்சன்ஸ்னால் அந்த நேம்ல இருந்தே நமக்கு தெரியுது. பைஃப்ரிஞ்சன்ஸ் அதாவது டபுள் ரீஃப்ராக்ஷன் வந்து நார்மலாக நடக்காது. அதை நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போது ஒரு ஐசோட்ரோபிக் மெட்டீரியலை நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியலாக மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டபுள் ரீஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். பைஃப்ரிஞ்சன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஆர்டினரி ரேவையும் எக்ஸ்ட்ராடினரி ரேவையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைனா கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி இல்லைனா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கலாம். இல்லைனா ஒரு மெட்டீரியலில் வந்து நிறையா மாலிகூல்ஸ் வந்து லாங் செயினில் கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது இந்த மாலிகூல்ஸ்லாம் ஃப்ளோ ஆக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியலை ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டபுள் ரீஃப்ராக்ஷனை அதில் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணி இல்லாட்டி கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணி
ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ல ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியல்லாம் மாற்றும் பொழுது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபோட்டோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியலாக மாற்றி டபுள் ரிஃப்ராக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு எஃபெக்ட் பேர் சொல்லுவாங்க. அந்த எஃபெக்ட் பேர் என்ன அப்படின்னா போக்கல்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா கெர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லாங் செயின் மாலிகுல்ஸ், அதாவது இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆக வச்சு நம்ம ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியலாக மாற்றி டபுள் ரிஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமிங் பைஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அப்போ இன்டியூஸ்டு பைஃப்ரிஞ்சன்ஸ்னா என்ன? டபுள் ரிஃப்ராக்ஷனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆர்டினரி ரேவையும் எக்ஸ்ட்ராடினரி ரேவையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எப்படி? ஒரு ஐசோட்ரோபிக் மெட்டீரியலை ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி, அப்போ அதனுடைய ஸ்பீடில் சேஞ்சஸ் இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தட் நமக்கு ஒரே ஈரே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. So by using stress and compression, by using electric field and magnetic field, by using the flow of molecules, we are going to convert isotropic material into anisotropic material, so that it will produce double refraction. Okay. சரி, ஓகே. ஸ்ட்ரீமிங் பைஃப்ரிஞ்சன்ஸ்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரீமிங் பைஃப்ரிஞ்சன்ஸ்னா என்ன அப்படின்னா, இது ஒரு சொல்யூஷனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி நடக்கும் அப்படின்னா, லாங் செயின் மாலிகுல்ஸ் வந்து அதில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் ஃப்ளோ ஆக வைக்கும் பொழுது அந்த மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளோ ஆக வைக்க போகிறோம். ஸோ அப்படி ஃப்ளோ ஆக வச்சோம் அப்படின்னா அங்கே வந்து ஐசோட்ரோப்பிலேருந்து ஆன்ஐசோட்ரோபி ப்ராப்பர்ட்டி க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? தட் இஸ் அந்த மெட்டீரியலோட எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் த ப்ராப்பர்ட்டிஸ் வில் வேரி. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறதுனால ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் நமக்கு டபுள் ரீஃப்ராக்ஷன் நடந்துடும். ஓகே, பைஃப்ரிஞ்சன்ஸ் நடந்துடும். ஸோ இது எதனால் நடக்குது? இந்த மாலிகுல்ஸை ஃப்ளோ ஆக வைக்கிறதுனால நடக்குது. ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவை தான் நம்ம ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால தான் இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரீமிங் பைஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீமிங் பைஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இது வந்து ஒரு ரிவர்சிபிள் எஃபெக்ட். ஏன் இது வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ அந்த மாலிகுல் ஃப்ளோ ஆகிறதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ இந்த பைஃப்ரிஞ்சன்ஸும் டிஸப்பியர் ஆகிடும். ஓகே. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, பயாலஜியில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம் அண்ட் பாலிமர் சயின்ஸில் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. மாலிகுல்ஸோடைய அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போது இன்றைக்கி கிளாஸில் பார்த்த முக்கியமான கான்செப்டோடைய சம்மரி பார்க்கலாம். டபுள் ரீஃப்ராக்ஷன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். டபுள் ரீஃப்ராக்ஷன்னா என்ன? அன்போலரைஸ் லைட்டை ஒரு கிறிஸ்டல் வழியாக நம்ம அனுப்பும் பொழுது அதில் போலரைஸ் ஆகி ரெண்டு கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து ஆர்டினரி ரேன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஓரே அப்படிங்கிறது ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடியது, ஈரே அப்படிங்கிறது ஒபே பண்ணாதது. அண்ட் இதில் கான்ஸ்டன்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் எல்லா டைரக்ஷன்லேயும். ஈரேயில் வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். அண்ட் இது ஓரே வந்து என்ன கைண்ட் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வேறஸ் ஈரே வந்து எலிப்சாய்டல் வேவ் ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்டல்லையுமே இருக்கக்கூடிய ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸில் there will be no change in speed, so that there will be no difference between O-ray and E-ray, no bifringence. Along the optical axis there will be no double refraction அப்படின்னு சொல்கிறது தான் அதில் முக்கியமான கான்செப்ட். நோ ஸ்ப்ளிட்டிங் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸ்பீடில் வேரியேஷன்ஸ் இருக்காது. போத் ரேஸ் ட்ராவல் அட் த சேம் ஸ்பீட் அட் ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ஆனைசோட்ரோபி. ஆனைசோட்ரோபி அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வில் வேரி. தட் இஸ் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் அது வேரி ஆனிச்சு அப்படின்னா அது ஆனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது நேச்சுரல் கிறிஸ்டல். நேச்சுரல் கிறிஸ்டல்னால் எதை சொல்லுவோம் அப்படின்னா கால்சைட், குவார்ட்ஸ், மைக்கா, ஐஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் ரீஃப்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டல்ஸ். ஓகே. இதில் ஃபர்ஸ்ட்டு எதில் டபுள் ரீஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கால்சைட் கிறிஸ்டலில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. அண்ட் இன்டியூஸ்டு டபுள் ரிஃப்ராக்ஷன் வந்து எதில் நடக்குது அப்படின்னா பை ஸ்ட்ரெஸ், பை எலக்ட்ரிக் ஃபீல்டு, பை மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டியூஸ்டு பைஃப்ரிஞ்சன்ஸை மெட்டீரியலில் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போது இன்றைக்கி கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் த கரெக்ட் டெஃபினேஷன் ஆஃப் டபுள் ரிஃப்ராக்ஷன்? டபுள் ரீஃப்ராக்ஷனுக்கான கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னு கேட்குறாங்க. சிங்கிள் ரே ஸ்பிளிட் இன்டூ டூ ரேஸ் இன் சர்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஒரு அன்போலரைஸ் ரே, ஒரே ஒரு அன்போலரைஸ் ரே வந்து மெட்டீரியலுக்குள்ளார போய்
அது 2 ரீஃப்ராக்டட் ரேஸா 2 கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸாக ஸ்ப்ளிட் அப் ஆகிறதுக்கு பேர் தான் டபுள் ரீஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சிங்கிள் ரே இன்டூ 2 ரேஸ் இன் அ சர்டைன் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின், வாட் ரே ஒபேஸ் ஸ்னெல்ஸ் லா அண்ட் ஹேஸ் அ கான்ஸ்டன்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? எந்த ரே வந்து ஸ்னெல்ஸாவை ஒபே பண்ணும் அண்ட் எதுக்கு வந்து கான்ஸ்டன்டான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ரேயா ஈ ரேவா? ஈ ரே தான், சாரி ஓ ரே தான். ஏன் ஓ ரே அப்படின்னா அதுதான் ஸ்னெல்ஸ் லாவை ஒபே பண்ணும். இதுதான் எல்லா டைரக்ஷன்லையுமே ஒரு கான்ஸ்டன்டான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து வச்சுருக்கோம். வேறஸ் ஈ ரே வந்து ஸ்னெல்ஸ் லா ஒபே பண்ணாது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் ஈ ரேவுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆகும், ஈ ரேவுடைய ஸ்பீட் வந்து வேரி ஆகும். வேறஸ் ஆர்டினரி ரேக்கு எல்லா டைரக்ஷன்லையுமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ஸ்பீடும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அண்ட் இது ஸ்னெல்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணும். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ஆப்டிக் ஆக்சிஸ் இன் பைரீஃப்ரிஞ்சன்ட் crystals? What is the optic axis in a birefringent crystal? So birefringent crystalல எது வந்து ஆப்டிக் ஆக்சிஸ், என்ன வந்து ஆப்டிக் ஆக்சிஸ்னு கேட்குறாங்க. தட் இஸ் அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. த டைரக்ஷன் வேர் போத் ரேஸ் ட்ராவல் அட் த சேம் ஸ்பீட். இந்த டைரக்ஷன் ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன். அந்த டைரக்ஷனில் ரெண்டு ரேஸுமே வந்து ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். ஸோ தட் தேர் வில் பி நோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் ரேஸ். ஸோ தேர் வில் பி நோ டைஃப்ராக்ஷன், சாரி நோ டபுள் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆப்டிக் ரேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வாட் இஸ் ஆப்டிக் ஆக்சிஸ் இன் அ பைரீஃப்ரிஞ்சன்ட் மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா த டைரக்ஷன் வேர் போத் ரேஸ் ட்ராவல் அட் த சேம் ஸ்பீட், நோ ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி? ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டினா என்ன நான் சொன்னேன் இல்லைங்களா? ஐசோட்ரோபிக் மெட்டீரியலை ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் ரீஃப்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறப்போ எப்படி நம்ம அதை வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆன்ஐசோட்ரோபிக்காக மாற்றுவோம் அப்படின்னா பை ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைனா கம்ப்ரெஷன் மூலிமா. ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், பை ரீஃப்ரிஞ்சன்ஸ் இன்டியூஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரெஷன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் கொஷின், which of the following was first natural birefringent crystal discovered and by whom? So first birefringent crystal எது, நேச்சுரலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் birefringent crystal வந்து எது அண்ட் அது யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் birefringent மெட்டீரியல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதில் டபுள் ரீஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க கால்சைட்டில் தான் அப்சர்வ் பண்ணாங்க. யார் அப்சர்வ் பண்ணா? எராஸ்மஸ் பார்த்தோலின் அப்படின்றவங்க அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இயர் ஆஃப் 1669. ஸோ அப்போது ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் போலரைசேஷன் ஆஃப் லைட்டில் நிக்கல் ப்ரிசம் பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரிசம் பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ரிசம் பற்றி ஹைஜன்ஸ் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது போலரைசேஷன் ஆஃப் லைட்டில் நிக்கல் ப்ரிசம். ஸோ இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் போலரைசேஷன் ஆஃப் லைட்டில் டபுள் ரீஃப்ராக்ஷன் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட மெட்டீரியல் இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் எம்சிக்யூஸ். ஸோ தட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகே, ஸோ நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள், இந்த பிபிடியும் ரெஃபர் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஸ்டடி. அண்ட் எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமே எம்சிக்யூஸ் இருக்கும், ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமே. ஸோ அது உட்காந்து அந்த எம்சிக்யூஸில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் பற்றின கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன கெயின் பண்ணிட்டோம் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ ஹேவிங் டெஸ்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை நீங்கள் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கணும். எப்படி டெஸ்ட் எடுத்துக்கணும்? உங்களுடைய இன்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக நமக்கு டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அலாங் வித் தட் நீங்கள் என்ன பண்ணணும், ஓனாக இந்த கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எல்லா எம்சிக்யூஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.